யஷிதாக்கு கமல் போட்டாச்சு. கரடி மாமா எங்க போறீங்க? கமல் ஜிங் ஆடுதுல. ஊருக்கு வந்ததுல இருந்து ஒரே சேட்டை தான். ஒரே ஒரு லெக்கின் வாங்க போறேன்னு சொல்லிட்டு தான் வந்தாரு. பின்னாடி இங்க பாரு என்ன ஒரு மூட்டை தூக்க விட்டாரு. ஃப்ரெண்ட்ஸ் 2 கிலோ மல்லட்டை வந்து வாங்கி இருக்காரு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா எங்க அம்மா வீட்டுக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் போறோம். அடுத்த ஃபங்க்ஷன் மோட் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஆமா ஃப்ரெண்ட்ஸ், சங்கீதாவோட தங்கச்சி பசங்களுக்கு காது குத்து. ஆமா ஜஷீதா பல்ல பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், ஜாலியா இருக்காரு. தாத்தான்னு வந்து பாத்தீங்கன்னா 2 நாளா எங்க அப்பாவோட சட்டையை எடுத்து வச்சுன்னு சார் தாத்தா பாக்க போலாமா, எங்க அப்பா சட்டை எடுத்து வச்சுன்னு கதவு கிட்டே போய் நிக்கிறாங்க. தாத்தா போலாமா, மாமா சட்டை எல்லா சட்டையும் மடிச்சுக்கிட்டு இருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். கரெக்டா மாமா சட்டையை மட்டும் எடுத்துட்டு வந்து தாத்தான்னு கேட்டுக்கிட்டே இருக்கா. எங்கம்மா போறான் அவர் கதவே கட்டுற தாத்தான்னு பைத்தியம். தாத்தா பாக்க போலாமா? தாத்தா பைத்தியம் முச்சிரும் போல இருக்குது உனக்கு. தாத்தா பிடிக்குமா உனக்கு? எங்க ஃபேமிலி சைடு ஃபுல்லா வருவாங்க, எல்லாரும் போயிட்டு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். போலாமா? ஓகே. டேய் கிருஷ்ணா எங்க போறோம் நம்ம? சாச்சி அங்க போனா சாக்லேட் ஞாபகம் வருது எனக்கு. சாச்சியா? யார் வாங்கி தருவா சாச்சி? யார் வாங்கி தருவா சாச்சி? தாத்தா வாங்கி தருவாரா? வாங்கி தருவாருன்னு போன போல ஜெசிதானியே. ஆமாமா ஃப்ரெண்ட்ஸ், இவ கையில 2 காப்பு போட்டுருந்தா, உன்னை கழட்டி எங்க போட்டானே தெரியல ஃப்ரெண்ட்ஸ். தேடி பார்த்தா ஆளே அடியில கடக்குது. எங்க கடக்குது? 1 மட்டும் போட்டு போலாமா? என்னமா ட்ரூ போலாமா? தாத்தா பார்க்க போலாமா? ஆயா பார்க்க போலாமா? ஃப்ரெண்ட்ஸ் வரவழில வந்து பாத்தீங்கன்னா மல்லாட்டை விட்டாங்களா, பச்சை மல்லாட்டை. வண்டி நிப்பாட்டு அப்புறம் இப்படி போற வண்டி டைரக்ஷன் இப்படி மாத்தி வந்து நிறுத்திருக்காங்க பாருங்க. மல்லாட்டை வாங்கணுமா? வாங்கிக்கலாமா? வாங்கலாம். மாமாவுக்கும் பிடிக்கும் பச்சை மல்லாட்டை. ஃப்ரெண்ட்ஸ் மல்லாட்டை இங்கேயே பிடுங்கிட்டு இருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ் 2 கிலோ மல்லாட்டை வந்து வாங்கியிருக்காரு. ஏன்னா எங்கள் அப்பாவுக்குமே ரொம்ப பிடிக்கும் பச்சை மல்லாட்டை. ஸோ இவருக்குமே வந்து பிடிக்கும். போயிட்டு வச்சு சாப்பிட வேண்டியதான். ஏன்னா அங்கே ஸ்நாக்ஸ் எதுவுமே வாங்க மாட்டோம். நாங்கள் இப்போ வந்து குறுக்கு நேராக போகிறோம். ஆமாம், டைம் ஆயிடுச்சு ஆல்ரெடி. அதனால இதான் ஸ்நாக்ஸ். இந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா வேறு எதுவும் வாங்குறதுக்கு இல்லை. இப்போ 2 நாளைக்கு வச்சு சாப்பிடலாம். போகலாமா? நான் மூட்டை கட்டிக்கு அப்படியே கொள்ளையில புடிங்கி ரோட்ல அப்படியே அலசி வைக்கிறாங்க. எல்லா வண்டிங்க நான் கூட மீன் தான் வைக்கிறேன் ஃப்ரெஷ்ஷா வைக்கிறாங்களா காண்டி நான் அண்ணன் குண்டால வச்சு அலசிட்டு இருந்தாங்களா. மீன் ஏதோ உயிரோட வச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தேன். போலாமா? ரிஷிதா தூங்கினே வந்தாரு. இவ்வளவு நேரம் தூங்கினு வந்தாரு. வண்டியில ஏறதுல இருந்து இங்க இறங்குற வரைக்கும் தூங்கினு இருந்தா. இப்பதான் ஆமா மாடு பாக்குறாரு. மாடு சொல்லி ஜெயிச்சிட்டா. மாடு சொல்லு. மாடு பச்சை மல்லாட்டை வாங்கிட்டு வந்தோம் இல்லையா, இந்த கவர் ஃபுல்லா வாங்கிட்டு வந்தோம். நைட்டே வந்து பாதி காலி பண்ணிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். மீதி இருக்க காலி பண்ண போறோம். ஜெசிதா ஆயா குடுமா, ஆயா குடுப்பியா தாத்தா குடுப்பியா? 2 பேரும் கேளுங்க. ஆயா குடுப்பியா தாத்தா குடுப்பேன்னு கேட்க வந்து தாத்தா கொடுத்து கேட்கறதுக்கு முன்னாடி தாத்தா ஆயா குடுமா. ஆயாக்குமா நீ தாத்தா குடுப்பா ஆயா குடுப்பா முன்னாடி. ஆயா 2 பேர் செல்லமும் அவரு. ஜெசிதா நீ தாத்தா செல்லமா ஆயா செல்லமாமா? என்னடாது ஊருக்கு வந்து பார்த்தோன்னா நைட்டே வந்துட்டோம். ஏன்னா மழை வரும்னு சொல்லிட்டு தான் வந்து பொழுதோட கிளம்பி வந்தோம். நல்ல வேலை இன்னைக்கு காலைல தான் லைட்டா மழை பெஞ்சுது. நாங்கள் சாயங்காலமே வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் மீன் குழம்பு வச்சு நாங்கள் சாப்பிட்டாச்சு. இப்போ விழுப்புரம் தான் வந்து பார்த்தோன்னா கிளம்பலாம்னு சொல்லிட்டு கிளம்பி உக்காந்துருக்கான். குட்டி பொண்ணை கூட்டும் போலாமா விட்டுட்டு போலாமான்னு ஒரே டிஸ்கஷன். ஏன்னா மாடு ஓட்டி போனோம். கூட்டன் எப்படி பாத்துக்கோங்க தனியா சாப்பாடு செய்யணும். மாடு ஓட்டுவேன் நான் என்ன பண்ணுவேன் அப்படியா? சரி கூட்டும் போலாம். போயிட்டு பாப்பாவுக்கு வந்து அவ காப்பு வந்து வெள்ளி காப்பு போட்டிருந்தால, ஒரு காப்பை வந்து வீட்டுல எங்கேயும் தூக்கி போட்டா. பெட்ல எங்க போட்டானே தெரியல. ஒரு காப்பு வந்து பாத்தீங்கன்னா மிஸ் ஆயிடுச்சு. இங்க வளையல் இருக்குன்னு சொல்லிட்டு அம்மா சொன்னாங்க. குட்டி பொண்ணுக்கு வந்து பாத்தீங்கன்னா வளையல் வச்சிருக்குன்னு சொன்னாங்க. இது போட்டு பார்த்தா பெருசாகுது. இந்த வளையல் போட்டுக்க எப்படி வர்ற பாரா. இந்த கை கட்டு நல்லான்னு போகுது. அந்த கை காட்டு.
நல்லா இருக்கா? இது வந்து எடுத்து ஊத்த வழியில. ஆனா வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் பெருசா இருக்குது, இப்ப போட முடியாது போல. அதனால இப்ப போய் பாப்பாக்கு வந்து ஃபங்க்ஷன் போனோம் இல்லையா, அவளுக்கு வழியில அப்புறம் எனக்கு வந்து பொட்டு, அதுக்கப்புறம் இன்னும் நிறைய அவள் தலையில போடுற கிளிப்லாம் ஏதாவது வாங்கிட்டு வரலாம்னு சொல்லிட்டு ஷாப்பிங் போறோம். அப்புறம் லெக்கின்லாம் குட்டிங் ஷாப். உனக்கு தான் லெக்கின் வேணும், அதுக்காக தான் விழுப்புரமே போற. அதை சொல்லு முதல்ல. ஆமா, லெக்கினே இல்ல, டாப் எடுத்துவாங்க. லெக்கின் வந்து பாத்தீங்கன்னா இல்ல ஃப்ரெண்ட்ஸ், அதனால லெக்கின் எடுத்துட்டு வரங்க போனோம். ஒயிட் கலர் லெக்கின் எடுத்துவோம். டான்ஸ் காத்து மேல காத்து கீழே ஆயா சொல்லி தராங்க டான்ஸ். சொல்லுமா ஷாப்பிங் பண்றதுக்காக வந்து பாத்தீங்கன்னா விழுப்புரத்துல இருக்க மாலுக்கு வந்து வந்திருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். கலர்ஸ் ஸோ உள்ள போய் பார்க்கலாம். ரொம்ப நாள் ஆச்சு மாலுக்குலாம் வந்து. ஏதோ படம் கிடம் பார்த்தா நல்லா இருக்கும். படம் கிடையாது, ஒன்றும் கிடையாது. உனக்கு தேவையான லெகின்ஸ் மட்டும் எடுத்துட்டு கிளம்பலாம். ஓகேவா? கொஞ்சம் தேவையானதெல்லாம் வாங்கலாம். தூங்கிட்ட வண்டியில வரும்போதே உள்ள போய் ஜாலியாக எழுப்பி விடலாமா? போலாமா? ஜெஸ்மிதா அவர் கடையை சுத்தி பாக்குறாரு. ஒரே ஒரு லெகின் தான் வாங்கியிருக்கோம். போலாமா? தேவையானதெல்லாம் வாங்கிட்டு அங்கதான் கம்மல்லாம் இருக்கும் பாப்பாக்கு வளையல். இங்கதான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க, பார்க்கலாம். ஸ்ரீதா அவளே போட்டு போறேன் எடுத்து. அதேதான் இல்ல அவர் போட்டுக்கிறாரு எடுத்து கையில. ஜெஷிதா அது மாதிரி சின்ன சைஸா வாங்க. அப்பாடி காட்டு. ஏய் அழகா காட்டுறாரு. ரஷ்மிதாக்கு ஷாப்பிங்கா? அவர் இது மாதிரி சைடுல போறது அழகா ஸ்மைல்னு சொல்லிட்டு சூப்பரா இருக்கு. ரஷ்மிதா கம்மல் காட்டு. வந்து பார்த்தோன்னா அந்த ரிங்கு வந்து இப்படி வளைஞ்சிருக்குல்ல, அதுல தொங்குறதுனால கரெக்டா இருக்கு. இதுல இந்த அடியில அந்த இது தெரியுது ஒட்டுறது சொல்லிட்டு அசிங்கமா தான். சூப்பரா இருக்கு. தொங்கறதா நல்லா இருக்குது. அவர் அது தொட்டு பாக்குற. இந்த காலையும் போட்டிருக்கோமா கமல? இதான் நல்லா இருக்குது. வேடிக்கை தான் பார்த்துனுக்குற. ஒன்றும் ஷாப்பிங் பண்ண மாட்டேன். பொட்டுக்கல்ல வாங்குறேன். சரி சரி வாங்க வாங்க. இவ்வளோ நேரம் சுற்றி சுற்றி ஷாப்பிங் பண்ணேன், அப்பெல்லாம் வரல. நோ ஃப்ரெண்ட்ஸ், ஒரே ஒரு லெக்கின் வாங்க போறேன்னு சொல்லிட்டு தான் வந்தார். பின்னாடி இங்கே பாரு, என்ன ஒரு மூட்டை தூக்க விட்டார். மூட்டை நிறைய வாங்கிட்டு வரையா சங்கீதா? ஒரு லெக்கின் தான். ஒரு லெக்கினா? எனக்கு ஒரு லெக்கின் தான் வாங்கியிருக்கேன். அப்புறம் இது எதுக்கு? அது மல்லிகை சாமான். மல்லிகை சாமானா? ஆமா, மல்லிகை பொருட்கள். சரி வீட்டுக்கு போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஷாப்பிங் முடிச்சாச்சு. ஷாப்பிங் முடிச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். வீட்டுக்கு போயிட்டு என்னென்ன வாங்கிட்டு வந்துருக்கோம்னு சொல்லி காட்டலாம். அங்க இன்னும் இருந்தேன்னா ட்ராலி ரம்பிடும் போல சுத்தி வந்தேன். 2 ரவுண்ட் வந்தேன்னா ட்ராலி கூட்டு வந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் ஷாப்பிங் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. குட்டி பொண்ணுக்காக தான் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய ஷாப்பிங் பண்ணிருக்கேன். என்னென்ன ஷாப்பிங் பண்ணேன்னு காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். அவர் ரொம்ப ஆவலா இருக்காரு பாரு. அவரே வந்து பார்த்தோன்னா எடுக்கிறாரு. ஆமா, பாப்பா தூக்குங்க ப்ளீஸ் சொல்லிட்டு கேக்குற அளவுக்கு இவர் ஷாப்பிங் பண்றாரு. ஏன்னா எல்லாத்தையும் எடுத்து அவ கூடையில போட்டுக்கிறாவ. சேட்டை கொஞ்சம் நஞ்சு சேட்டையா? ஜெஷிதா என்ன வேணும்? ஜெஷிதா உனக்கு என்ன வேணும்? காதா? இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரா வந்து பாத்தீங்கன்னா 2 வளையல் எடுத்தேன். நாளைக்கு பிங்க் கலர் ட்ரெஸ் தான் போட போறேன் ஃபங்க்ஷனுக்கு. ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிங்க் கலர் வளையல். ஸோ அப்போ நார்மலா வீட்டுக்கு போட்டுக்கிற மாதிரி ஒரு பட்டை வளையல் வந்து வாங்கினேன். போட்டு விட்டா இப்போதைக்கு இந்த மேட்சிங்கா எல்லாத்தையும் போட்டுவோம். இருமா, கை கட்டு. ஆர்வமா இருக்காரு ஜெஷிதா தான். கம்மல் வளையல் இப்பதான் வந்து பாத்தீங்கன்னா இது மாதிரிலாம் ஷாப்பிங்கே பண்ணிருக்கேன். பாப்பாக்காக இப்பதான் இதெல்லாம் வாங்கியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு முன்னெல்லாம் வாங்கினது கிடையாது. ஏன்னா அவ கையில பாத்தோன்னா எப்பயுமே அந்த காப்பு, அந்த வெள்ளி காப்பு தான் வந்து பாத்தீங்கன்னா போட்டுட்டு இருப்பான். இப்பதான் கலர் கலரா வாங்கியிருக்கேன். அப்புறம் இந்த இதெல்லாம் வாங்கியிருக்கேன். கொண்டை போட்டாலே வந்து பாத்தீங்கன்னா அவுத்து போட்டுறா ஃப்ரெண்ட்ஸ். இந்த லப்பரை வந்து பிச்சு போட்டுறா. சரி இது மாதிரி ஃப்ரீயாவும் வந்து பாத்தீங்கன்னா அழகா மாடர்ன் ட்ரெஸ் எல்லாம் போட்டோன்னு வச்சுக்கேன். கிளிப்பு நல்லா இங்க பாருங்க, அழகா பொம்மை கிளிப்பு. காட்டு ஜெஷிதா, மூஞ்சி காட்டு, ஃபேஸ் காட்டு. அப்பாயிட்டு காட்டு ஜெஷிதா. அப்பாயிட்டு காட்டுமா? அப்பாயிட்டு காட்டு. அங்க பாருங்க. முக்கியமா இவரு எதை எடுக்கிறாரு பாரு. அவர்தான் ஆர்வமாக்குறாரு இப்ப. இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ்,
பாப்பாக்கு கமல் வந்து வாங்கியிருக்கோம். கமல் வந்து சும்மா டெஸ்டிங்க்கு போட்டு பார்த்தேன் நல்லா இருக்கான்னு சொல்லிட்டு கழட்டவே விட மாட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த கால ஒரு கமல் இந்த கால ஒரு கமல் போட்டு விட்டோமா, ரெண்டுத்தையுமே வந்து கழட்ட விடவே இல்லை. சரி கமல் போட்டு காட்டு. அவங்க கூடாதுமா ஜெஸ்டா. கமல் கமல் ஜெசிதா கமல் போட்டு ஆயக்கிட்ட காட்டு. சூப்பரா இருக்கு. போட்டுட்டு கூப்பிடுறேன் பாரு அம்மாவை. எடுக்க கூடாது. என்ன பண்ணும் ஜெசிதாதா பொட்டா எல்லாம் எடுத்து எங்க வைக்கணும்? பொட்டு எடுத்துட்டா. பொட்டு எடுத்து எங்கம்மா வைக்கணும்? கட்டாம வச்சுடுறோம் உனக்கு. அதான் இன்னைக்கு ஃபுல் மேக்கப் தான் ஜெசிதா. காட்டு. காட்டு காட்டு. அப்பா அப்பா பங்க காட்டு. ஜெசிதாக்கு கமல் போட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இங்க பாருங்க ஜெசிதா காட்டு. ஜெசிதாக்கு கமல் போட்டிருக்கேன் பாரு வந்து. ஜெசிதா கமல் காட்டு. ஜெசிதாக்கு கமல் போட்டாச்சு. இந்த கமல் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ். கழட்ட கூடாதுமா. அவர் டக்கு டக்குன்னு கழட்டிடுறாரு. அழகா இருக்கு. கமல் அழகா இருக்கு. ஆனா இவ வந்து கழட்டிடுறா ஃப்ரெண்ட்ஸ். கழட்ட கூடாது. கையில இப்படி இழுத்தாலே வந்து போகுது இது. ஆமா சும்மா லைட்டா தானே, கிளிப்பு தானே. அழகா தானே இருக்கு. இந்த ப்ளூ கலர் கமல் தான் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா இந்த கமல் வந்து எடுத்துருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். கழட்டி போட்டுறேன். கொஞ்ச நேரம் கூட அவன் ஒத்துக்கு போட மாட்டான். சூப்பரா இருக்கு. அதுவும் நல்லா இருக்குதா ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு கமலும் வாங்கி வந்திருக்கான் ஜெசிதாக்கு. ஐ கரடி மாமா. தலைவர் கரடி மாமா தானே படுகிறேன். கரடி நீ பாட்டு படிச்சுட்டு கரடி மாமா எங்க போறீங்க. கமல் ஜிங் ஜிங் ஆடுதுல அழகா. பொட்டு வேற வச்சுக்கிறாரு ஃப்ரெண்ட்ஸ். அழகா ஜெசிதா இந்த போட்டு அவரே எடுத்து வச்சினாரு. சூப்பரா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். பாப்பாக்காக வந்து பாத்தீங்கன்னா வாங்கிட்டு வந்தேன். இப்ப ரெட்டை ஜடையும் போட்டாலும் இங்க முடியெல்லாம் தொங்குது இல்ல, அதெல்லாம் எடுத்து ரெண்டு சைடும் போடலாம். இது அழகா இருக்கும். கிளிப்பு இந்த கிளிப்பு வந்து வாங்கி இருந்தேன். நல்லா இருக்கா? சூப்பரா இருக்கு. இந்த கமலுமே வந்து அழகா இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். இது போடலாம் இன்னொரு நாளைக்கு. இந்த இங்க ப்ளூ கலர் நிறைய இருக்குல்ல, அதனால இப்போ ஜெசிதாவோட கமல் சூப்பரா இருக்கு சைடா. அழகா காது குத்தும் போது இது மாதிரி வைரத்துல ஸ்டோன் வச்சு அழகா. வைரத்துல பண்ணுமா? வைரத்தோடு தங்கலாம் வேணாம். தங்கம் நான் இது வரைக்கும் வயரெல்லாம் போட்டதில்லை. என் பொண்ணுக்கு அழகா வைரத்துல போட்டு பார்க்க வேண்டியதான். சரி ஜெசிதா மா பாப்பாக்கு கமல் போட்டிருக்கேன். இப்போ வந்து பாரு பாப்பா. ஜெசிதா ஆயா காட்ட. ஜெசிதா அங்க பாரு ஆயா காட்ட. ஏய் சூப்பர். சொல்ல நீ சொல்லு. கை தட்ட. சூப்பர் பாப்பா. பொட்டு அழகா இருக்குது. கமல் அழகா இருக்குது. செல்பண்ண ஆயா காட்டுமா? ஆயா காட்டு. போட இன்னொன்னு வேணுமா வந்து எல்லாத்தையும் லைனா போட சொல்றேன். இருக்கு போட்டுக்க. கை வர தட்டுற ஒரே அட உருவிடா பாரு. இது விளாடுறது கிடையாதுமா போமா. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் கொஞ்சமா வீட்டுக்கு வந்து மல்லிகை ஜாமான் வாங்கிட்டு வந்தேன். பாப்பா வந்து அந்த கமல் வாங்கல இருந்து கான்னு கேட்டு நானும் அந்த பெரிய சிம்மிக்கெல்லாம் போட்டோம் பாரு. அந்த கமல் புடிச்சு பாத்தீங்கன்னா கமல் மேல அவ்வளவு ஆசை வந்துருச்சு. சோ எனக்கு வந்து பாத்தீங்கன்னா சரி பாப்பா கமல் போட்டா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு போயிட்டு உடனே போய் விக்கிற கமல் வாங்கணும், இந்த ஒற்றை கமல் வாங்கணும்னு வந்து பாத்தீங்கன்னா பிளான் பண்ணிட்டே இருந்தேன். இன்னைக்கு கடைக்கு போனோமா கேட்டுட்டு அழகா வாங்கிட்டு வந்துட்டேன். பாப்பா கமல் போட்ட ஃபேஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். என்னம்மா? சரி அதெல்லாம் வலிக்கல, அழுத்தமா இல்ல, லேசா தான் இருக்கு. ஆனா அப்பப்போ வந்து அவுத்துறா, பாத்தீங்கன்னே இருக்கணும். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். பாப்பாக்கு வாங்கிட்டு வந்த பொருள்லாம் பிடிச்சிருக்கான்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அம்மா வீட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்தாச்சு. தொட வந்து பாத்தீங்கன்னா நாளைக்கு ஃபங்க்ஷன் போய் செம்ம ஃபன் பண்றோம். பாட்டிலாம் வந்து பாத்தீங்கன்னா ஆந்திவே இருக்காங்க. ஸோ அவங்களாம் இங்க வந்துருவாங்க. ஜாலியா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கு ஃபங்க்ஷன் வீடியோ வந்து பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. பாப்பாக்கு ஒரே ஒரு ஸ்டோன் இருக்கிற மாதிரி வந்து பார்த்தேன். அது மாதிரி இல்லவே இல்லை. அப்புறம் அந்த 3 ஸ்டோன் இருந்தது பார்த்தா இந்த ஒற்றை கமல் பின்னாடி வலியுது இல்ல, அது வந்து பாத்தீங்கன்னா அப்படியே தெரியுது. காட்டுங்க பாத்தீங்களா. அதனால தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த தொங்குற மாதிரி வாங்கியிருந்தேன். தொங்கறதுல ஒயிட் கலர் ஸ்டோன் இருந்தா இன்னுமே நல்லா இருந்திருக்கும். ஏன்னா எல்லா ட்ரெஸ்ஸுக்குமே வந்து அது மேட்ச் பண்ணிருக்கலாம். இது வந்து கலர் கலரா தான் வச்சிருந்தாங்களே. சோ இது கொஞ்சம் எல்லாத்துக்கும் மேட்ச் ஆகுற மாதிரி இருந்தா அதனால இந்த கலர் வாங்கிட்டேன். கழட்டிட்டா. பாய்.